இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம காருக்கு வந்து ஃப்ளோர் மேட்டு போட தாங்க வந்திருக்கோம். ஓகே, நம்ம இந்த கடையில் தாங்க போட வந்திருக்கோம். இதையும் கழட்டிடுவீங்களோ? இதையும் கழட்டிடுவீங்க. ஸோ நம்ம ஃப்ளோர் மேட்டு போட தான் வந்திருக்கோம். ஃப்ளோர் மேட்டு போடுறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம காரில் இருக்கிற எல்லா சீட்டையுமே கழட்டிட்டு உள்ளே வந்து ஃப்ளோர் மேட் போடணும். ஓகே, நம்ம இந்த கடையில் தாங்க போட வந்திருக்கோம். இந்த கடை எங்கே இருக்குதுன்னா, தச்சநல்லூர் டு வண்ணார்பேட்டை அந்த ரோட்டில் ஃபஸ்ட்டு பாலம் நீங்கள் ஏறி இறங்கின உடனே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த கடை இருக்கும். கடை பேர்லாம் இல்லை, கடை வச்சுருக்கவங்க பேர் பார்த்திங்கன்னா கண்ணன், அவங்களோட கடை தான். ஸோ இது நம்மளுக்கு ரிலேட்டிவ் ஒருத்தங்க ரெஃபர் பண்ணி வந்த கடை தான் இது. நல்லா நீட்டாக போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் போட்டுட்டீங்களோ? இதையும் கழட்டிட்டீங்க. எப்படி முடியும்? சாயந்தரம் 5 மணி ஆயிரும். முட்டை ஈஸியாக முடியாது. சிறப்பிடிச்ச வண்டி தட்டி இப்படி பல்ல மாதிரி இருக்கிறதுனால சொல்லுதீங்களோ? ஒன்று போல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழைய மாடல் வண்டினா 15 இப்போ ரோட்டில் சீட் போட்டு வந்துடும். ஆமாம், ஒயர்லாம் வரும், கழட்டவே முடியாது. கலத்திடலாம். மறுபடியும் ஜாக்கெட் டைப் பண்ணுவோம். சீட்டையும் கழட்டிட்டோம். ஓட்டர் கம்மியானா இது 1:15 ஓடி இருந்தப்போ நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வாங்கி இப்போ நான் மார்ச்சில் வாங்கினேன். அதுக்கப்புறம் வாங்கி நான் 10,000 ஓடிட்டேன். அவ்வளோதாங்க, உள்ளதையும் கழட்டியாச்சு. இந்த சீட்டையும் கழட்டியாச்சு, இந்த சீட்டு கழட்டியாச்சு, அப்புறம் பின்னாடி உள்ள இதையும் கழட்டியாச்சு. ஸோ சீட்டை கழட்டியாச்சு. இப்போ அடுத்ததையாக மேட்டு போடுறத பார்ப்போம். ஸோ நம்ம சீட்டெலாம் கழட்டியாச்சா. இதுக்கப்புறம் நம்ம இதை ஃபுல்லாக தூசியெல்லாம் வேக்கம் போட்டு எடுக்க போகிறோம். இந்த பாருங்கள், ஃபுல்லாக இதுலேருந்து இங்கே வரையே தூசியாக இருக்கா. அதெல்லாம் தூசியெல்லாம் வேக்கம் போட்டு அண்ணன் எடுக்க போகிறேன்.
யார் அனுப்பிட்டு ரத்தினம்னு ஒருத்தவங்க செங்கோட்டையிலேருந்து வருவாங்க தெரியுமா? ஆமாம் ஆமாம், அவங்க பையன்தான் நான். ஸோ வேக்கம் போட்டாச்சு ஃபுல்லாக. இங்கே நாங்கள் வரைய முன்னாடி ஃப்ரெண்டுலேருந்து இங்கே வரைய ஃபுல்லாக வேக்கம் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, இந்த இடம்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. வேக்கம் போட்டோடனே இப்போ ஓரளவுக்கு இப்போ வர பரவாயில்ல. தண்ணி வச்சு துடைக்கலாமா என்னன்னு தெரியலங்க. இந்த மாதிரி மண் இப்போ பாருங்களேன், அது மாதிரி மண்ணாக இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து பின்னாடி இருக்கிற இதை கழட்டுறது ரொம்ப ஈஸிங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு புஷ் பட்டன் மாதிரி தான். இதை அப்படியே எடுத்துடலாம். ஃப்ரண்டில் கழட்டுறது இந்த 4 ஸ்க்ரூ தான். இந்த ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ, அங்கே 2 ஸ்க்ரூ, 4 ஸ்க்ரூவை போட்டு கழட்டிட்டிங்கன்னா அப்படியே சீட்டை எடுத்துடலாம். இந்த இடத்துல மண்ணாக இருக்குது. இது என்ன பண்ணலான்னு கேட்டேன் அவங்ககிட்ட. அவங்க வந்து இதெல்லாம் அப்படியே விட்டுடலாம், இல்லைனா பெயிண்ட் அடிச்சு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பார்ப்போம் என்ன பண்ணலான்னு. அவ்வளோதாங்க, இதில் ஃபுல்லாக கம் ஊட்டியாச்சு. ஆமாம், சரி, இப்போ பிஸியாக இருக்கியா? A few moments later. அப்படியே இருக்கிறவங்களா? ஆமாம், ஓ அப்படியே செங்கோட்டை போயிடுவா. நான் அப்படியே தங்கம் போயிடுறேன். ஓ, இனோவாவில் தானே வந்திருக்கோம். ஓகே. சரி, போடுங்க, மெதுவாக பண்ணுங்க. அதான் அப்பா ஃபோன் அடிக்கும் போதே கேட்டிருந்தாங்கன்னா. இல்லை, அது சிலர் தைக்கணும்பாங்க, சிலர் தைக்க விடாதும்பாங்க. சரி 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 சரி.
செட்டாக தான் சரி எடுத்து அதோட சேர்ந்து தான் வரும். சரிண்ணா சரி எடுத்து அதோட சேர்ந்து தான் வரும். காலை வச்சு அப்படி கரெக்டாக அதுக்கு தான் எது ரைட்டில் போகணும் எதை லெஃப்ட்டில் போகணும்? அது எடுக்கையில பாரு பசம் இந்த பக்கம் ஆர்ச் வரும் கட்டு. எந்த பக்கம் ஆச்சு? அது போடையில் இந்த பக்கம் ஆர்ச் வரும். புரியுதா? சீட்டுக்கு தகுந்தாப்புல கட்டு வரும். அதை போட்டோன்னா வச்சுருவோம். இந்த இடத்துக்கு தகுந்தாப்புல மாறிடும். மாற்றி போட்டால் உட்காராது, வெளியில் வந்துடும். அதான் இந்த இடத்துல இந்த கட்டு வருது தெரியுமா? இந்த இதை அங்கே போட்டோன்னா அந்த கட்டில் உட்காராது. லெஃப்ட் சைடில் உள்ள ரைட் சைடு போட்டால் அதில் உட்காராது, அந்த சைடு போட்டாலும் உட்காராது. நம்ம போட்ட ஃப்ளோர் மேட்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம போட்ட அந்த நூடுல்ஸ் மேட்டு. அந்த நூடுல்ஸ் மேட்டில் லாஸ்ட்டாக வந்து அவங்க அந்த ஸ்டிச் பண்ணாங்கள்ல, அது வந்து இந்த ஓரத்தில் இருக்கிற இந்த இதை வச்சு தாங்க ஸ்டிச் பண்ணாங்க. இது எதுக்குன்னா அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே பிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இது எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச் பண்ணாங்க. ஸோ இது ரெண்டும் ஃப்ரண்டில் வரும், அது ரெண்டும் பேக்கில் வரும். இது வந்து சென்டரில் அந்த இடத்துல போடுறதுக்காண்டி ஸோ இதில் வந்து வெல்க்ரோலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக நான் உங்களுக்கு காருக்குள்ளே காட்டுறேன் பாருங்கள். அந்த கீழே இருக்கிற ஃப்ளோர் இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ நல்லா நீட்டாக போட்டு கொடுத்துட்டாங்கங்க இது. ஸோ இந்த சென்டரில் போடுறதுக்கு தான் அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீட்டாக போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு நான் பின்னாடி காட்டுறேன். பின்னாடியும் போட்டிருக்காங்க. ஸோ பின்னாடி போட்டது இது தான், இந்த போட்டிருக்காங்களா? பின்னாடியும் நீட்டாக இந்த இது போட்டு கொடுத்துட்டாங்க. அது போக நம்ம பேனட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த இது போட்டிருந்தோம். ஆல்ரெடி ஏற்கனவே இருந்ததை நம்ம எடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக அந்த டேம்பிங் இது போட்டிருக்கோம் பாரு. ஸோ இந்த இது போட்டிருக்கோமா? இது ஒன்று. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இது போக நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த நம்ம கோவா சீரியஸையும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பை.